Hi friends, welcome to Yummy Kitchen. Please video like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon press பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்துட்டு bird nest chicken fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பா வீட்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு 300 கிராம் chicken எடுத்துக்கிறேன். வேக வச்ச பொட்டேட்டோ எடுத்துர்க்கேன். chicken-ஐ வாஷ் பண்ணிட்டு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுருக்கேன். தயிர் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துர்க்கேன். வத்தப்பொடி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கர் சூடாக இருக்குது. இதில் நான் வந்துட்டு 1/2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் பவுலை வந்துட்டு நான் குக்கருக்குள்ளே வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விசில் போட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் சிக்கனை வந்துட்டு நம்ம மிக்சியோட ஜாரில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறோம். வச்சு அந்த சிக்கனை வந்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போது ஜாரில் நம்ம அரைச்ச சிக்கனை இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த பொட்டேட்டோவை நல்லா கையால் நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சிக்கனை இந்த பொட்டேட்டோவில் சேர்த்து அதை ரெண்டையும் நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 பிஞ்சுக்கு உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு குட்டி குட்டி ரவுண்டாக போட்டு சென்டரில் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த நெஸ்ட்டை மாவு தண்ணியில் முக்கிட்டு சேமியாவில் போட்டு அந்த நெஸ்ட்டை நல்லா பிரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமியாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் சூடாயிடுச்சு. இதில் நான் வந்துட்டு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அந்த நெஸ்ட்டை மெதுவாக ஸ்லோவாக அந்த பேனில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த நெஸ்ட்டை மெதுவாக டர்ன் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த நெஸ்ட்டில் நம்ம சென்டரில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி ப்ரெஸ் பண்ணியிருந்தோம். அதை திரும்பியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடக்கடலையை சென்டரில் எல்லா இதுலேயும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பேர்ட் நெஸ்ட் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.